ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்போவும் நோம்பில் செய்யக்கூடிய நோம்பு கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்லேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுருங்க. ஒரு மூணு போடுங்க. போட்டுட்டு நான் இப்போ ஒரு கிளாஸ் அரிசி போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். எப்போவுமே நோம்பில் வந்துங்க நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு முடிக்கவே முடியாது. கஞ்சி எப்படியும் நம்ம பண்ணிடுவோம். பள்ளிவாசலில் செய்வாங்க. நம்ம இப்போ வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். இது பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அடுத்தது தக்காளி நான் ஒரு 2.5 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெருசும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சுதுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி. நல்லா மசிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக, ஒரு பெரிய மலை பூண்டு எடுத்து ஒரு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா அந்த வெங்காய தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. கல்லுப்பு சேர்த்துறேன். நம்ம நோம்பு கஞ்சியெல்லாம் பள்ளிவாசலில் காய்ச்சறது வந்து கல்லுப்பு தான் சேர்த்துவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம குக்கரில் இப்போ போட்டு வேக வைக்கிறதுனால நீங்களும் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துறேன். காரத்துக்கு தேவையானது. ரொம்ப காரம் சேர்த்த மாட்டோம் மோஸ்ட்லி. ஏன்னா நோன்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது கஞ்சி குடிக்கிறதுனால ரொம்ப காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம், மைல்டாக தான். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டு அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்ருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும். இப்போ உங்களுக்கு கறி வேணும்னா மட்டன் கீமா, சிக்கன் கீமா கூட சேர்த்துலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தணும். நான் இன்றைக்கி எதுவும் பண்ணாமையே சூப்பராக நோம்பு கஞ்சி வருங்க. இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. நான் புதினா மல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் சிம்லேயே வைங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கஞ்சியோட கலரும் அப்படி மாறிடும், ப்ரௌனிஷாக வந்துடும். கஞ்சியோட கலர் எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் கொஞ்சம் அந்த கலரு வந்து ஒரு ரெட் கலரில் மேலே இருக்கணும். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி, நான் வந்து ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம பிரியாணிக்கு போடுற ஜீரா ரைஸு. குருணையும் சேர்த்தலாம். குருணை சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கிளாஸ் குருணைக்கு வந்து 1/4 கிளாஸ் பருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ ஒரு கிளாஸ் அந்த குருணை போடுறதிங்கன்னா ஒரு 4 டம்ளர் 4.5 டம்ளர் அரிசி போடணும். குக்கரில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, சட்டியிலேன்னா நம்ம எவ்வளோ வேணால் அளவு பார்க்காம தண்ணி ஊற்றலாம் கஞ்சினால். குக்கர்லனால கொஞ்சம் குழைய வேக வைக்கணும். எப்போவுமே நம்ம ஜீரா ரைஸ்க்கு 1க்கு 2 அரிசி போடுவோம். இது வந்து 1க்கு 4 பங்கு அரிசி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மிளகு, கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே குக்கர் மூடி வேக விடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 3 விசில் விடுங்க. ஏன்னா நம்ம குருணை தானே போட்டிருக்கோம். அதுவும் ஜீரா ரைஸ் குருணை சீக்கிரம் வெந்துடும். அந்த குழைய வரணும். அதே மாதிரி குடிக்கிற தன்மை இருக்கிற மாதிரி வரனால நான் கொஞ்சம் வந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். இப்போவே அரிசி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். குருணை போட்டங்க நல்லா குழஞ்சிருச்சு. ஆனால் இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, குழைய வந்துருச்சு, நல்லா வாசம் வருது. செம்ம டேஸ்டியாக இருக்குது. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா குழஞ்சி நம்மளுக்கு தேவையான பதம் இது தான். அந்த மாதிரி வந்திருக்கு. குடிக்கிற பதம் வர்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
நம்ம ஒரு 2 டம்ளர் 2 1/2 டம்ளர் நான் 3 டம்ளருக்கு மேலே சேர்த்துனேன். அப்போ தான் கொஞ்சம் குடிக்கிற இதுக்கு மாதிரி வரும். அதனால் ஒரு 3 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். ஊற்றி கலந்து விட்டு நம்ம ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வருதான்னு பாருங்கள். பார்க்குற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது தாராளமாக தண்ணி ஊற்றலாங்க. இப்போ ஃபாஸ்டிங் வச்சுட்டு, அதாவது நோன்பு வச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம். அதனால் நம்ம உப்பு காரம்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் போடுற அளவு தான். அதில் தான் இதே இருக்குது. இது வரைக்கும் உப்போ காரமோ அதிகமானதே இல்லை எனக்கு ஃபாஸ்டிங் வச்சுட்டே. அடுத்தது நம்ம தேங்காய் நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது ஊற்றிட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா உங்களுக்கு குடிக்கிற மாதிரி வரணும். நம்ம சூப்பெல்லாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி வரணும் இந்த கஞ்சி. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம கொஞ்சம் மசாலா தான் சேர்த்துருக்கோம். இப்போ தெரியும் அந்த காரம் உப்பு நம்ம போட்ட காரத்துக்கு உப்புக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற வந்து கொஞ்சம் மைல்டாக நல்லா குடிக்க வரும். நம்ம இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கிண்ணி பாத்திரம் அந்த மாதிரி இந்த நம்ம சூப் பவுல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை விட பெருசு பவுல் வச்சுருப்பாங்க. பள்ளியிலலாம் அப்படி தான், பள்ளிவாசல்லாம் அதில் ஊற்றி வைப்பாங்க. நம்மளுக்கு சூப் பவுலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற பவுலில் அதை அப்படியே குடிக்கலாம். அந்த ஃபாஸ்டிங்க்கு நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு மைல்டாகவும் இருக்கும். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்தாதுங்க கஞ்சி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.